நான் வந்து அரசு மேல்நிலைப் பள்ளியில 9வது வகுப்பு படிக்கிறேன். இது காலாண்டு தேர்வுல மேத்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாணவிகிட்ட வந்து திருத்த விடுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் எல்லாம் திருத்திட்டு இது மார்க்கை வந்து ஒவ்வொரு பொண்ணுகிட்ட ரோல் நம்பர்லாம் சொல்லி நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு. நான் வந்து கரெக்டாக 100க்கு 100க்குள்ள நல்லா எழுதியிருக்கேன். இது இவங்க வந்து எனக்கு 91 மார்க்கு போட்டுட்டு இது அவங்களுக்கு வந்து திருத்துற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு போட்டுக்கிறாங்க. இது எப்படி எனக்கு மார்க்கு குறையும்? நான் நல்லா தானே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது திருத்தறதுல மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தும்போது தான் எனக்கு அப்புறம் மார்க்கு போட்டாங்க. இது இவங்க 100க்கு 100 மார்க் எடுக்கும்போது எனக்கு எப்படி 90 மார்க் வரும்? 100க்கு 100 எடுப்பாங்களா? மேக்ஸிமம் கூட்ட தெரியாதா? எப்படி இதெல்லாம்? இதை போயிட்டு நான் இது சார் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கூலுக்கு வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணார். அவரும் இது சரியாக ரெஸ்பான்சிபிள் எதுவும் பண்ணல. அப்புறம் இது காலையில் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இது என்கிட்ட வந்து எப்படி நீ அங்கெல்லாம் போய் சொல்லலாம்? இது உனக்கு மார்க் தானே வேணும், நான் போட்டுவிட்றேன் விடு. இது பேப்பர் நான் வாத்தியாரா இல்லை நீ வாத்தியாரா? திருத்தறது நான் தானே திருத்தணும் அப்படின்னு சொன்னார். சார் நீங்கள் பிள்ளைங்ககிட்ட பேப்பர் கொடுத்துட்றீங்க சார். அவங்க வந்து மார்க்கு திருத்தி ரோல் நம்பர்லாம் சொல்லி மார்க்கெல்லாம் சொல்கிறாங்க சார். எல்லா பிள்ளைங்களுக்கும் கம்மி மார்க் போட்டிருக்காங்க சார். அவங்களுக்கு மட்டும் 100க்கு 100 போட்டிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னேன். நீ வாத்தியாரா நான் வாத்தியாரா? இது ரூல்ஸ் நீ என்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொன்னாங்க. இது சார் இதெல்லாம் தப்பு சார். அந்த பொண்ணெல்லாம் இப்படி சார் என்ன இது படிக்காத பொண்ணு அவங்களுக்கு 100 மார்க்குனா இப்போ எனக்கு எப்படி சார் 90 மார்க் போடுவீங்க? இது இப்போ உங்கள் எக்ஸாம் முடிஞ்சதும் நீங்கள் மாணவர்கிட்ட திருத்த கொடுத்துருவீங்களா? 9 நாள் லீவ் இருக்கு இல்லைங்க சார். அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன நீ ரொம்ப வாய் பேசுகிற அப்படின்னு சொல்லி மிரட்டுறாருங்க சார். அது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகிடுச்சு சார். ஸ்கூலுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது சார்.